அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கை வலிச்சு உலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? பச்சரிசி எந்த நெல்ல இருந்து வருது, புழுங்கல் அரிசி எந்த நெல்ல இருந்து வருதுன்னா இந்த காலத்து பெண்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? நெல்லை விற்கிறது எப்படி, சோறு பொங்குறது எப்படின்னு தெரியுதா? இவ்வளோ பேசுனீங்களாம? நான்லாம் சாதாரண பிள்ளை கிடையாது. எத்தனை நாள் பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் சமைச்சு வச்சுக்கிட்டு தான் வருவேன். இன்னைக்கு கூட வரும்போது சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சுட்டு வந்தேன். தப்பா? சப்பாத்தியை பிச்சா வரமாட்டேங்குது. சப்பாத்தி கோவத்தில் பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னார். நான் சொன்னேன் சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன எப்படி பிக்க முடியும் அப்படின்னு. அந்த பிக்க முடியாத சப்பாத்தியை கஷ்டப்பட்டு சாப்பிடணுமேன்னு சொல்லி அதுக்காக ரசம் வச்சு அதில் நனைய வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நடுவர் அவர்களே. எவ்வளவு நல்ல மனசு இது! எவ்வளவு டிப்ஸ் பார்த்தீங்களா நடுவர் அவர்களே? அன்னைக்குள்ள பெண்கள்லாம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்குள்ள பெண்கள் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. விண்வெளிக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சமையல் சலிப்பானது தானங்க இருக்கும். கணிப்பொறியை இயக்குகின்ற பெண்களுக்கு காய்கறி நறுக்குவது சலிப்பாகத்தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, கார் ஸ்டியரிங்கை பிடிக்கிற பெண்களுக்கு கரண்டி பிடிப்பது சலிப்பானதாகத்தானே இருக்கும் நடுவர்களே. நிலவுக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு நிலவு போன்ற வட்டமான தோசை சுடுவதற்கு சலிப்பானதாகத்தான் இருக்கும். சமையல் என்பது அன்றைய தலைமுறை பெண்களோடு முடிந்து போன ஒன்று. அன்றைக்கு சமையல் என்பது மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய பெண்களுக்கு சமையல் என்பது சலிப்பானதாகத்தான் இருக்கிறது என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.